ஜபாமி ஒரு ஜபாமி இந்த காலங்களில் இதனை நிரப்புகிறது. இந்த காலங்களில் ஒரு ஜப அதிசயத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஆவியை நிறைந்து செவிப்போமா, அந்நிய வார்த்தைகளை செவிப்போமா, முழுவலத்தோடு இவ்வளவு கரவு சப்பா அல்வக்கரவு அமரவு எந்தரவு நீங்கரவு சோ இல்கரவு சம்பிரபு நீ எந்தரவா இல்கரவு சோ லே வார்த்தைகளை காண்பதில்லையோ சீக்கிரே இயேசுவே தங்கி பாவே இயேசுவே பிரைஸ்லா தாவீதின் குமாரனே இம்மரவு எந்தரவு அமரவு சோ லே சீக்கிரே இம்மரவு எந்தரவா இந்த கால வேளையில் பரலோகம் திறக்கட்டையா, வானம் திறப்பதாக, சொற்களவும் திறப்பதாக. உம்மை காலையிலே தேடுகிறவர்கள் அதிகாலையிலே தேடுகிற கண்டறிவார்கள், உம்மை பார்ப்பார்கள், தரிசிப்பார்கள். தரிசிப்பாரே உலகை மறந்து சுயம் வெறுத்து அவே சீன்று உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. உலகை மறந்து சுயம் வெறுத்து உலகை மறந்து சுயம் வெறுத்து உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. உலகை மறந்து சுயம் வெறுத்து உலகை மறந்து சுயம் வெறுத்து உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. கலகாடி உண்மையா கலகாடி உண்மையா உலகை மறந்து சுயம் வெறுத்து உலகை மறந்து சுயம் வெறுத்து உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. உலகை மறந்து சுயம் வெறுத்து உலகை மறந்து சுயம் வெறுத்து உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. உலகை மறந்து சுயம் வெறுத்து உலகை மறந்து சுயம் வெறுத்து உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. கலகாடி உண்மையா ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாச்சியிலே உயிர் மூச்சு உதவே மனிதன் உயிர் உள்ளவனான். ஆதியாகமம் 3:19 சொல்கிறது, நீ மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை நீ உண்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொன்ன உலக சாயல், சரீர சாயல், தாய் தந்தை தந்த ஒரு சாயல். அதனால இது தாய் தகப்பனிடத்திலிருந்து வந்தது. ஆனால் உயிர் என்பது விண்ணகத்திலிருந்து பரலோக தேவனிடத்திலிருந்து வந்தது. கைதிகளை பார்ப்போம். பேசலாம். ஆகவே இந்த தியானத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், என்னுடைய நோக்கம் என்னுடைய உலகத்தின் சாயல் மறையணும், பரலோகத்தின் சாயல் வெளியிலே வரணும். வெளியில சொல்லுங்களேன். தூயாவை திருத்தலத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, உலக சாயல் என்ன செய்யணும்? இந்த வர்றவங்களுடைய நோக்கமும் இப்படிதான் இருக்கணும். இந்த உலக சாயலை விட்டுறணும். இதை பிடிச்சிக்கிட்டு இது வேணும், இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக, இதுல பெருகிறதுக்காகவே வரல. இதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி, கொஞ்சம் கொஞ்சமா பற்று குறைஞ்சி,
எங்க வந்து நிக்கணும்னு சொன்னா கடவுள் பாட்டில் நிக்கணும். இந்த நிறைவுல நீங்க வந்து நிக்கணும். நீங்க நிறைவடைகிற ஒரே ஒரு இடம் தெய்வ சமூகம் மட்டும்தான். கிடைத்தலோ ஒரு அருவிலே சொல்லுவாங்க, நல்ல சத்தமா சொல்லுவாங்க. அதனால இந்த 40 நாட்களும் நடக்க போகிறது. என்னுடைய உலக சாயல் மறைந்து ஒரு தெய்வம். கொஞ்சம் கஷ்டம்தான். ராத்திரி பகல்னா கூட தெரியாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்துட்டு எழுதிடலாம், தட்டிட்டு ஓடிடலாம். நைட்டு சொகுசா உறங்குற நேரம் ஆனால் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, கதை கேட்க வேண்டியதா இருக்கு. இப்படி நீங்க பழகணும். இப்படி உட்கார்ந்து கண் அடைச்சு மௌனமா இருங்க. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே உளறிக்கிட்டே எல்லாத்தையும் பாடிக்கிட்டே கையை தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த சாயல் வரணும்னா அவர் நம்மளை உருமாற்றுறதுக்கு அந்த பிரசனத்துல செவனேன்னு உட்கார். ஒரு பாறை சிற்பியின் இடத்துல தன்னை கொடுத்துட்டு பெசாண்டு இருக்கிறது மாதிரி சும்மா இருக்கிறது தான் அந்த தியானம். தியானம்னா என்ன? பாட்டு பாடுறது, மந்திரங்களை சொல்றது, மன்றாட்டுகள்லாம் இதெல்லாம் சமய வழிபாடுகள். இந்த சமயத்தினுடைய செயல்பாடுகள் எது? ஆனா பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தியானம் என்று சொல்லும் போது கடவுளோடு இருத்தல், தம்மோடு இருப்பதற்கும். முதல்ல கடவுள் எது கலைக்கிறாரு? எது கலைக்கிறாரு? நிறைய பேருக்கு நத்தியா கையை தட்டிக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு நத்திய மந்திரங்களை சொல்லிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தா தான் அவங்களுக்கு என்ன பண்ணமா இருக்கும். அதுதான் ஜெபம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் ஜெபமே கிடையாது. ஜெபம்னு சொன்னா ஏசு முதலாவது சரி, அதுக்கு நான் இதுக்கு டைம் இருக்கு. இதை நான் இப்போ எடுக்கல, இந்த டாபிக் வேற. இதை எடுத்தா பெருசா போயிட்டே இருக்கும். அதனால இப்போ நம்ம டாபிக் என்னன்னு சொன்னா மன்னக சாயல் மறைந்து விண்ணக சாயல் வரணும். கோழி முட்டை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் தெரியும், எல்லாரும் கோழி முட்டை. ஆனா பார்த்தா கோழி முட்டை 21 நாள் கழிச்சா அது என்னது? கோழி குஞ்சு. குஞ்சு நல்லா சொல்ல தெரியுது. இந்த முட்டை எதுவும் பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டா இருக்கு, மந்திரம் சொல்லிட்டா இருக்கு. கோழி வயிற்றுக்குள்ள அது வாட்டில் இணைஞ்சிருக்கு, சூட்டில் அப்படி இருக்கு. இந்த சூடு பட்டாத்தான் அதுக்கு என்ன வரும்? இந்த கோழி ஆடிக்கிட்டு பாடிட்டு இருக்கா இல்லை இந்த முட்டை ஆடிக்கிட்டு பாடிட்டு இருக்கா? ரெண்டும் இல்லை. கோழி அது வாட்டில் இணைஞ்சிருக்கு, மேலே போய் படுத்து கிடக்கு. முட்டை அந்த சூட்டில் இணைஞ்சிட்டு இருக்கு, அது வாட்டில் உருவாகிட்டு. அப்போ சாயல் எப்படி உருவாகும்? சூட்டினாலதான் உருவாகும். ஒரு அடியிலே சொல்லுங்களேன், இல்லை சத்தமாக சொல்லுங்களேன். உஷ்ணம் தேவை. கடவுளுடைய அதுதான் அனல், அதான் அபிஷேகம், அதான் சக்தி, அதான் வல்லமை. அதனால இனி போக போக இது குறைஞ்சிரும். இந்த கை தட்டுறது, பாட்டு பாடுறது இதெல்லாம் வேணும். இந்த உற்சாகம் எப்பவுமே இருந்துச்சு சொன்னா நல்லதுதான். வீட்டுக்கு போன உடனே மாறிடுது, அடுத்தவன் நல்லா இருக்கும்போது வயிற்று வந்துடுது, அழிச்ச உடனே கோபம் நாய்க்கு வந்த மாதிரி வருது. சாந்தமா சொல்றதுக்கு பேசுறதுக்கு இன்னும் பலங்களையே வெட்டு வெடுக்குன்னு நிறுத்தியாவது நினைச்சிருக்கோம். நான் செய்தியை வெட்டு வெடுக்குன்னு பேசுறாங்க, யாராவது இருக்க முடியுமா? எவ்வளவு காணா பேசுற ஆனாலும் நினைச்சுதான் புரிஞ்சு அதை புரியுற மாதிரி தான் பேசணுமே தவிர வெட்டு ஏய் சக்தி இதைத்தான் சொல்றது, அப்படி செய் இப்படி செய்யல நான் நரகம். என் நரகத்தில் போய் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே நரகத்தில் இருக்கு, இதோட நீ நரகமாக போது. வீட்டுக்காரியே எனக்கு நரகம் தான், வீட்டுக்கு வந்தவளே நரகம் தான். இந்த நரகத்தை விட வேற எந்த நரகம் இருக்கு? கொடுமன்னு கோயிலுக்கு போனா இங்க விரிச்சு ஆடிட்டு இருக்கிறான். அதனால பேசுறது முதல்ல தரம் சொல்றேன். பேசுறது உண்டு. பேச்சுல இனிமை இருக்கணும், அன்பு இருக்கணும், உண்மை இருக்கணும். உண்மையை தான் பேசணும். ஏதோ மற்றவங்களை கவர்ந்து ஈர்க்கிறதுக்காக நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பேசுறதா இருந்தா ஒரு சபைக்கும் ஒரு ஆள் போகாது. பேச தெரியும் இல்லை இல்லை. உண்மையை தேடி வர்றவங்க மட்டும் வந்தா போதும். உண்மையை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு, நல்லதை சொல்லிக்கிட்டே இரு, நல்லதை செஞ்சுக்கிட்டே இரு. பரலோகத்தில் உனக்கு மேன்மை உண்டு. கையெழுத்துக்களை பார்ப்போம். அழகா நேற்று ஒரு இதை சொன்னாங்க, சம்பவத்தை சொன்னாங்க. அவளே புருஷன் இழப்ப நினைச்சு எனக்கு அழுதுட்டு வறுத்து விடுதா, பார்வதி நீ எப்படித்தான் கொன்ன, என்ன எப்படி கொன்ன, என்ன விதத்துல கொண்டு விட்டேன். இங்க இருந்து போற சனியில இருக்குது பாருங்களேன், எவ்வளவு தினவிட்டு இருக்கு. அடுத்தவங்க மேல எவ்வளவு பழிய தூக்கி போடுறாங்க. அப்ப பக்கத்துல அப்ப இவாதான் கொண்டுட்டானோ யோசிச்சு பாருங்களேன்.
வாழ்க்கையில, சமூகத்துல, குடும்பத்துல நீ பழகு, பேச பழகு. அதனால பழகி பெருகி, அறிவுல பெருகு, ஞானத்துல பெருகு, பொறுமையில பெருகு, பண்புல பெருகு. எதுதான் சொல்றாரு? பழகி பெருகி தெய்வ சாயல் ஒன்று இருக்குங்கிறதுக்காக. ஒரு இடத்துக்கு போனா ஒருத்தங்களை நேசிச்சு அவங்கள்ட்ட பழகிறதுக்கு அடுத்து அவங்க உன்னை தேடணும், விரும்பணும், எப்ப வருவாங்கன்னு கேட்கிற அளவுக்கு உன் பேச்சில் என்ன இருக்குன்னு சொன்னா தெய்வீக பண்பு இருக்க வேண்டும். கைதிட்டுகளை பார்ப்போம். அதனால ஒரு சாயலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக சாயல் எல்லாருக்கும் தெரியும், ஆனா தெய்வ சாயல் எல்லோருக்கும் தெரியல, மறைக்கப்பட்டிருக்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வ சாயலை பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? கைதுன்னு பார்ப்போம். இந்த சாயலை நான் பார்த்துருக்கிறேன். 2 பேர் தான் இருக்கிறேன். நான் பார்த்துருக்கிறேன். என் சாயலை நான் பார்த்துருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? உங்க சாயலை தெரியாதனால தான், பார்க்காதனால என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல போட்டு உருண்டுட்டு வரீங்க, மண்ணோடு மண்ணா உருண்டுட்டு வரீங்க. அந்த சாயலை பார்த்து பழகிட்டேன்னு சொன்னா இந்த உலகத்தை உதறிடுவீங்க. தூசியை உதறி தள்ளுற மாதிரி உதறி தள்ளிட்டு போயிருவீங்க. பிடிச்சிட்டே இருக்க மாட்டேங்க. ஐயோ நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, நீ இல்லைன்னா சாப்பிட முடியாது, உனக்கு கையில் அப்பதான் ரணம். அதான் சொல்றேன். அதாவது நீ சமைக்க பழகி உன்ட்ட இருக்கக்கூடிய, அதான் சொல்ற, உன்ட்ட கூடிய கலை சக்தி நீ வெளிப்படுத்தி என்ன விட்டா எல்லா வேலையும் செய்யணும். என்ன சமையல் சமைக்கணுமோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல வாழ்க்கையை எப்படி வாழணும், ரசிக்கணும், எப்படி இந்த கலைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நம்ம என்ன செய்வோம், புரிஞ்சுக்கொள்வோம், பிரயோஜனம். அதனால ஆதியாகமம் 6:12 சொல்வார், கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார், இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது, மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியிலே நடந்து வந்தார்கள். என்னுடைய பரலோக சாயலை மீண்டும் கொண்டு வர வேண்டும், எனக்கு புதிய ரூபம் என்ன செய்ய வேண்டும். இந்த மண்ணுலகம் கெட்டு போச்சு, சீர்கெட்டு போச்சு. இந்த சீர்கெட்ட உலகத்துல ஒரு நல்லதை நாம் என்ன செய்ய, நாம் படைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தெய்வ சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். பைக்கலாம் அப்படியே நாம் இழுத்திருப்போம். மீதி நாளைக்கு பார்ப்போம். ரூபமாறும் என் சொந்த பலத்தால் அது முடியாது, அது என்னை படைத்தவரே செய்ய வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தெய்வ சமூகத்தை நாம் உணர்வோம். தெய்வம் நல்லவர். உன்னை மேலாக படைச்சிருக்கிறார், வாழாக அல்ல, கீழாக அல்ல. படைத்தவரின் சாயல் பொருளான சாயல் உண்மையில வர வேண்டும். உங்களை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளையா, மோசையை போல நாங்கள் உன்னோடு இருப்பதற்கு கிருபையாக எனக்கு வேண்டுமே ஒரு வேலை
உடைய பலத்திலே நீ பெருகு, அபிஷேகத்திலே நீ பெருகு, வல்லமையிலே நீ பெருகு, ஞானத்திலே நீ பெருகு, புத்தியிலே நீ பெருகு, தெய்வ பிரசனத்திலே நீ பெருகு. கரங்களை தட்டாது, 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்துவோமா? கரங்களை தட்ட வேண்டாம், 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி சக்தி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, ஞானத்தின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர். தேவ பலம் இறங்குகிறது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களின் கிளை இறந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருப்பார். ஞானமும் மெய் உணர்வும் அறிவித்திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். இந்த ராத்திரி இப்பொழுது இந்த ஆவி இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வருகிறது. இந்த அபிஷேகம் இப்பொழுது உங்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானமும் மெய் உணர்வும் அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இந்த இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கா, காலால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரு வாழ்வை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் என்னும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அழைக்கச் செய், உண்மை அவருக்கு இடைக்கச் செய். அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டோடு ஆட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கம் குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலும் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குடிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை காட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வோர் எவரும் இல்லை, கேட்டு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் இந்த ராத்திரி முதல் நாள் உங்கள் ரூபத்தை மாற்றுகிற, உங்கள் சாயலை மாற்றுகிற இந்த நேரத்திலே இந்த பண்புகளை, இந்த தெய்வீக சுவாபங்களை, சக்தியை இந்த ராத்திரியை நமக்கு அருளுகிறார். அப்படியே முழங்கால் படிடுவோமா? இதை அவர் பாதத்திலே மண்டியிட்டு நாம் கரங்களை விரித்து இந்த தெய்வீக பண்புகளை, புனித பண்புகளை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாம் அந்த தெய்வீக தன்மையை அடைத்துக் கொள்வோம். ஆகவே ரூபத்தை மாற்ற என் சொந்த பலத்தால் முடியாது. அது என்னை படைத்தவரையே செய்ய வேண்டும். இஸ்ரவேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்களின் மக்களாய் இருப்பார்கள் என்று சொன்னார். அவர் உங்கள் ரூபத்தை மாற்றுகிறார், மாற்றும்படியாகவே வந்திருக்கிறார். உங்களை சாயலை மாற்றுவதற்கே அவர் வந்திருக்கிறார். உங்கள் ரூபம் மாறுகிறது, இது அவருடைய வேலை. ஒப்புக் கொடுக்க வேண்டியதுதான் உன்னுடைய வேலை. உன்னை உருமாற்றுகிறது, உன் சாயலை மாற்றுகிறது, உன் தன்மையை மாற்றுகிறது தெய்வத்தின் வேலை. இங்கே நடப்பது ரூப மாற்றும் பணியாகும். இதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மளை கேட்கிறார். இந்த ரூப மாற்றுகிற பணி நடைபெறுவதற்கு நாம் ஒத்துழைப்பது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. அவருக்கு ஒத்துழையுங்கள், அவருக்கு உங்களை அனுமதியுங்கள்.
உங்கள் சொந்த பலத்தால் இது முடியாது, உன் புத்தியால் இது முடியாது, உன் தமத்தால் இது முடியாது, உன் உடலை நீ வருத்திக் கொள்வதனால் இது முடியாது, நடக்கவே நடக்காது. கையளித்து விடு, கடவுளுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு. ரூப மாற்றம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சாயலை மாற்றுகின்ற வேலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ரூபம் மாறிக்கொண்டிருக்கிறது, உங்கள் சாயல் மாறிக்கொண்டிருக்கிறது. 8வது நாள் 7வது நாள் முடித்து 8வது நாள் ஆண்டவர் தன்னுடைய பணியை தொடங்கிவிட்டார். ஒழுங்கற்ற உலகத்தை, சீர்திருத்த உலகத்தை, வெறுமையாக இருந்த உலகத்தை ஒளிமயமான உலகமாக, இயற்கையும் புல் பூண்டுகளும் வயல்களும் இன்னும் கடல் மீன்களும் மிருகங்களும் கால்நடைகளும் ஊர்வன பரப்பன எல்லாவற்றையும் படைத்து நிரப்பி வைத்த தெய்வம், பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் படைத்த தெய்வம் மீண்டும் ஒரு பணியை தொடங்குகிறார். உன்னை உருமாற்றும் சாயலை மாற்றுகிறதற்கு அவருடைய கரம் வளைந்தால் உடைய ரூபம் மாற முடியாது. கடவுளுடைய கரம் உன்னை வளைகிறது, கடவுளுடைய கரம் உண்மையில் அமர்கிறது. கடவுள் உன்னை இப்பொழுது வளையும்படியாக வந்திருக்கிறார். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை வளைய கடவுளிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது மட்டுமே உன் அனுமதி இன்றி அவர் உன்னை ஒன்று செய்ய முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது, உன் ரூபத்தை மாற்ற முடியாது. உன் உதவியின்றி உனக்கு எந்த விதமான பணியை அவர் கொடுக்க முடியாது. நம் ரூபத்தை மாற்றுகிறதற்கு நாம் ஒவ்வொருவரும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். நாம் அவருக்கு ஒத்துழைப்போமா? அவர் பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போமா? இப்பொழுது இருக்கிற என்னுடைய சுவாபம் அது கெட்ட சுவாபம், என்னுடைய தன்மை அது கெட்டது. ஏன் இப்பொழுது இருக்கிற இயற்கைய மகா கேடுள்ளது, திருக்குள்ளது. அது இந்த உலகத்தால் கடைபிடித்திருக்கிறது, பாவத்தால் நிறைந்திருக்கிறது, காமத்தால் அது நிறைந்திருக்கிறது. ஆகவே கடவுளுக்கு இது பெருசு இல்லை. உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவார், ஒரு புதிய ஆவியை தருவார், ஒரு புதிய உடலை தருவார், ஒரு புது உலகத்தையே உனக்கு தருவார். ஆகிய இசைக்கைகளை சொல்லும் போது நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை நான் சிருஷ்டிப்பேன் என்று சொன்னான். இப்பொழுது இந்த வேலை நடக்கிறது. எப்பொழுது மனிதன் கடவுளுக்கு வந்து தன் ரூபத்தை மாற்றுகிறதற்கு அவரிடத்திலே மண்டியிடுகிறானோ, அவருக்கு ஒத்துழைக்கிறானோ, அப்பொழுது அவன் ரூபத்தை மாற்றுகிறான். ஊதாரி மைந்தன் தன் சொத்தை எல்லாம் விட்டு ஊதாரித்தனமாய் செலவிட்டான், தந்தையை நினைக்காது வாழ்ந்தான், தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் குடித்து விலை மகளோடு அழைத்து விட்டான். காமத்திற்கு, தீய உணர்ச்சிகளுக்கு குடிக்கு தன்னை அடிமையாக்கினான். ஆனால் ஒரு நாள் அவன் மனம் வருந்தி திருந்தி தன் சாயலை மீண்டும் உணர்ந்து தந்தையின் வீட்டை நினைத்து பார்க்கின்ற பொழுது அவரே இறங்கி வந்தான். இவன் எழுந்து தந்தையிடத்தில் போவேன் என்று சொல்லி கடந்து போனான். அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்தான், காலுக்கு விதியணியை கொடுத்தான், விரலுக்கு மோதிரத்தை கொடுத்தான். செத்து போன என் மகன் உயிர்த்து விட்டான் என்று சொன்னான். இன்றும் இப்பொழுதும் அந்த தகப்பன் தான் உன் சாயலை மாற்றுகிறார், உன் உடையை மாற்றுகிறார், உன் நடையை மாற்றுகிறார். ரூபம் மாறுகின்ற பொழுது எல்லாத்தையும் மாற்றுகிறார். உன் குணத்தை மாற்றுகிறார், உன் வன்மை மாற்றுகிறார், உன் வறுமை, உன் கஷ்டம், ஏழ்மை, ஏழாமை எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறார். வறுமையில இருந்தான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தான். ஆனால் சொர்க்கத்தை அவன் கண்டான். கடவுளிடத்திலே போனான். அது ஒரே ஒரு காரியத்தை செய்தான். மதத்துக்கு போகவில்லை, ஒரு மதத்திலே போய் சரணடையவில்லை. எந்த மதமும் உன்னை மாற்றவில்லை, எந்த மார்க்கமும் உன்னை மாற்றவில்லை. எந்த மனிதனும் அங்கே இருந்த அரசாங்கமோ இல்ல அங்கே இருந்த ஃபேக்டரியோ கம்பெனிகளோ எந்த அலுவலகங்கள் அவனுக்கு என்ன செய்யவில்லை, வாழ்வை கொடுக்கவில்லை, அவனை மாற்ற முடியவில்லை. மாற்றியது அவன் கடவுளிடத்தில் திரும்பியதுதான். நான் ஒரு மதத்துக்கு உன்னை திரும்ப சொல்லவில்லை, ஒரு மதத்துக்கு வந்துவிட்டால் போதும் என்று நான் சொல்லவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் கடவுளிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறேன். உங்கள் ரூபத்தை மாற்றுகிற இடத்துல திரும்புங்கள் என்று சொல்லுகிறேன். உங்கள் ஏழ்மையை செழிப்பாக மாற்றுகிற இடத்துல திரும்புங்கள் என்று சொல்லுகிறேன். உங்கள் அழுகையை சிரிப்பாக மாற்றுகிற இடத்துல திரும்புங்கள் என்று சொல்லுகிறேன். செத்து போன உன்னுடைய ஆன்மாவை உயிரோடு எழுப்பி மீண்டும் அதற்கு கிருபையை கொடுக்கிற, வாழ்வை கொடுக்க, நிலை வாழ்வை கொடுக்கிற தெய்வத்தினிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறேன். எழுந்தது, உன் படுக்கையை விட்டு எழுந்திரு, பன்றி குடிசலை விட்டு எழுந்திரு. நீ சாப்பிடுகிறது பன்றி திங்கிற தவிடு,
பண்ணையில் ஓய்வுபடுத்தக்கூடிய உணவு. இச்சை என்பது, ஆசை என்பது, இந்த உலகத்திலே பன்னி இச்சையோடு ஆசையோடு போய் நரகளை சாப்பிடுகிறது போல மதுவையும் மாதுவையும் வருகி கொண்டிருக்கக்கூடிய நீ, தகாத இச்சைகளினால் அலங்கரிக்கப்படுகிற நீ பன்றி திங்கிற உணவை சாப்பிடுகிறாய். பன்றி தின்று சாக்கடையில கிடப்பது போல நீ சாக்கடையில கிடக்கிறாய் என்று பைபிள் சொல்லுகிறது. சாக்கடை விட்டு எழுந்திரு. சாக்கடை விட்டு ஊதாரி மைந்தன் எழுந்தான். சாக்கடை விட்டு ஊதாரி மைந்தன் எழுந்து தந்தையை நோக்கி பார்த்தான். அவன் முகம் பிரகாசிக்க செய்தான். அவனுக்கு புதிய உடையை கொடுத்தான். காலுக்கு மிதியடியை கொடுத்தான். கைக்கு மோதிரத்தை கொடுத்தான். கடவுளுடைய பாதத்திலே சரணாகதி அடைவோமா? எல்லோரும் முகங்குப்பர, நெற்றி தரையிலே பட, வயிறு தரையிலே கட்ட, அவர் பாதத்திலே நெடுஞ்சாங்கடையாக விழுவோமே. தெய்வமே, வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொன்ன பரிசுத்த பிதாவே, இதோ பாதப்படியிலே நான் மண்டியிடுகிறேன். உன் பாதத்தில் நான் சரணாகதி அடைகிறேன். என் ரூபத்தை மாற்று, என் ஏழ்மையை மாற்று, என் இயலாமையை மாற்று. பசிக்காக பன்னி தின்கிற உணவை, வயிற்று பசி, உடல் பசி இருக்கிற பசியினாலே, பசிக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பன்றி தின்கிற உணவை நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் பிள்ளை நான், உன் சாயலில் படைக்கப்பட்டவன் நான். மனம் இறங்குவீராக. வேலைக்காரனாக சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி போனவன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டானமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, அண்ணா, தாயை, தகப்பனே, உனக்கு ஒரு தருணம். ஒரு வீடு தெய்வம் வருகிறா. நீ தெய்வத்திற்கு எந்த மதத்தை சார்ந்தவரோ தெரியாது, நீ எந்த சமயத்தை சார்ந்தவரோ எனக்கு தெரியாது. கடவுளிடத்துல வா. உன் ஏழ்மை மாறிவிடும், உன் வறட்சி நீங்கிவிடும், உன் இருட்டு வெளிச்சமாய் மாறிவிடும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். அவர் பாதத்திலே நீ சரணாகதி அடை. அவர் ரூபத்தை மாற்றுகிறதற்கு நீ ஒத்துழை. ஒரு ரூபத்தை மாற்ற உன் சொந்த பலம் போதாது. இந்த சமய மார்க்கத்தினுடைய பக்தி முயற்சிகள் போதாது. உன் பலம் போதாது. கடவுளுடைய கிருபை வேண்டும், இயேசுடைய கிருபை வேண்டும். அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். அவருடைய கிருபை உனக்கு கிடைத்துவிடும், அவருடைய பார்வை உனக்கு கிடைத்துவிடும். ஒரு முறை அவரை ஏற்றுக்கொண்டு பாரு. நீ கிறிஸ்தவ மதத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. நீ கிறிஸ்தவ மதத்துக்கு போகாதே என்று சொல்லுகிறேன். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறேன். உனக்காக அவர் அடிக்கப்பட்டார், உனக்காக அவர் ஒடுக்கப்பட்டார், உனக்காக தம் இரத்தத்தை சிந்தினார். கடைசி சொட்டு இரத்தத்தை உயிரில் பூமியில் ஊற்றினார். உன்னை மீட்க தன்னை அளித்த தெய்வம், தன் தகப்பனுடைய சந்தோஷத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பீஷ்மன், தன்னை ஒரு துறவியாக, திருமணமே செய்து கொள்ளாத ஒரு சன்னியாசியாக தன்னை விட்டு கொடுத்தார். ஆனால் உன்னை செல்வந்தனாக்குவதற்கு இந்த இயேசு ஏழையானார். உனக்கு மீட்பை தரு, ஜீவனை, வாழ்வை தருகிறது, நிலை வாழ்வை தருகிறதற்கு தன் ஜீவனை இந்த மரணத்தில் ஊற்றினார். ஆகவே அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறேன். அவர் ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு பல நன்மைகள் உண்டு, பல வாசல்கள் திறக்கும் என்று சொல்லுகிறேன். மதத்துக்கு நீ வர வேண்டாம், அந்த மத வழிபாடு தேவையில்லை என்று சொல்லுகிறேன். இது ஒரு அவசியமற்ற ஒன்று என்று சொல்லுகிறேன். இன்று நடக்கிற மத வழிபாடுகளும் சம்பிரதாயங்களும் சடங்குகளும் மந்திரங்களும் ஒரு மீட்புக்கு உதவாத ஒன்று, மனம் திரும்புதலுக்கு உதவாத ஒன்று. உன் ரூபத்தை மாற்றுகிறதுக்கு இது உதவாது. இயேசுவின் கிருபை மட்டும் போதும். அந்த கிருபையை தாங்கி நில், அந்த கிருபையை நீ தேடி நில், அந்த இயேசுவின் பாதத்திலே நில், எனக்கு உதவி செய் என்று சொல்லி உன்னை சொற்கொழுத்து கொண்டு போகிறதற்கு இந்த உலகத்திலே அவதரித்த ஒரு அவதாரம். அவர் பலியாகி தன் உயிரை மாய்த்து கொண்ட தியாகம் செய்தவர். ஆகவே அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறேன். உன்னை அந்த சொர்க்கத்திலே நிறுத்துவதற்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் மறிக்கவில்லை, யாரும் ரத்தம் சிந்தவில்லை. உன்னை ஐஸ்வர்யனாக்குவதற்கு ஏழ்மையாக இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை. அவரை ஏற்றுக்கொள். அவர் பாதத்தில் சரணாகதி அடைந்து விடு.
இங்கே படுத்திருக்க, இங்கே சரணாகதி அடைந்திருக்கிறதை போல நீ வீட்டிலே உட்கார்ந்து சரணாகதி அடைந்தால் போதும், வீட்டிலே தெய்வம் ரூபத்தை மாற்றி விடுவான். அறிவு தெளிந்து ஊதாரி மேய்ந்தன் தந்தையிடத்திலே வந்தது போல சாஷ்டாங்கமாக விழுந்திருக்கிற நீங்களும், ஒரு பாதத்திலே பணிந்திருக்கிற நீங்களும் இப்பொழுது அறிவு தெளியப்பட்டவர்களாக தெளிந்து நீங்கள் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள், மண்டியிட்டிருக்கிறீர்கள், சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறீர்கள். தெய்வத்துக்கு இது ஒன்றுதான் தேவை. இதைத்தான் அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார், உன் பணிவை எதிர்பார்க்கிறார். அவர் உன்னை உருமாற்ற, உன்னை கையளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவர் விரும்பியதை நீ செய்துவிட்டார். இப்போது அவர் விருப்பம் முன்னில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, அவர் சித்தம் முன்னில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உங்கள் ரூபத்தை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார், உங்கள் சாயலை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்கள் சாயல் மாறுகிறது, உங்கள் ரூபம் மாறுகிறது. ரூபத்தை மாற்ற என் சொந்த பலன் முடியாது. சமய வழிபாட்டினால், சடங்குகளினால், மந்திரங்களினால் இது முடியாது. தெய்வம் இறங்கி வந்தால் தான் முடியும். மோசையோடு இறங்கி வந்தார், மோசையோடு பேசினார், மோசையோடு அவர் 40 நாள் அங்கே இருந்தார். அவர் ரூபம் மாறியது, முகத்தோற்றம் மாறியது. இயேசுவும் அவர் மலைக்கு கடந்து சீடர்களோடு கடந்து போனார். அங்கே அவர் உடனே மென்மையாக மாறியது, ரூபம் மாறியது. இயேசுவின் ரூப மாற்றத்தை சீடர்கள் முகமுகமாய் கண்டார்கள். ஐயோ, சொர்க்கம் இங்கே இருக்கிறது, இங்கே இருந்து விடுவோம், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம் அமைத்து இங்கே தங்கி விடுவோம் என்று சொன்னார். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 5 முதல் 13 வரைக்கும் நாம் வாசிப்போம். பின்பு பெலிஸ்தியரின் பாளையம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு நீ போவாய். அங்கே பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கையில் மேலே இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்திற்கு நீ எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கி வருவார். நீ அவர்களோடு கூட போய் தீர்க்க தரிசனங்களை சொல்லி வேறு மனுஷனாவாய். போதும், கத்தோலிக்க மொழியில வச்சுக்கோ. அதன் பிறகு பெலிஸ்தியரின் மலைக்கு செல்வாய். அங்கு நகருக்குள் நுழையும் போது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் ஒரு இறைவாக்கினர்களின் குழுவை நீ சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக யாழும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் செல்லும். அவர்கள் பரவசம் அடைந்து பேசுவர். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும். நீயும் அவர்களோடு பரவசம் அடைந்து பேசுவாய். நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். அந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும் போது உன் கைக்கு வந்ததை நீ செய்து கொள். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கி செல். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன். நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை 7 நாள் காத்திரு. சவுல் சாமுவேல் விட்டு திரும்பிய பொழுது கடவுள் அவரின் உள்ளத்தை மாற்றினார். அன்று இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின. அவர்கள் அந்த மலையை அடைந்த போது
இறைவாக்கினர் குழு அவரை எதிர்கொண்டது. கடவுளின் ஆவி அவரை வலிமையோடு ஆட்கொள்ள அவர் அவர்கள் நடுவே பரவசம் அடைந்தார். கடவுளின் ஆவி வலிமையோடு ஆட்கொள்ள அவர்கள் நடுவே பரவசம் அடைந்தார். பரவசம் அடைந்து பேசினார். அவரை ஏற்கனவே அறிந்திருந்தவர்கள் அவர் இறைவாக்கினரோடு பரவசம் அடைந்து பேசுவதை கண்டார்கள். மக்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது? சவுலும் இறைவாக்கினர்கள் ஒருவனோ என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அங்கிருந்தவர்கள் ஒருவன், இவர்கள் தந்தை யார் என்று கேட்டான். ஆகவே சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்று பழமொழி உருவாயிற்று. அவர் பரவசம் அடைந்து பேசி முடித்த பின் தொழுகை வீட்டுக்கு வந்தார். ஒரு அழுகையை சொல்லுகிறேன், நல்ல சத்தமா சொல்லுவாங்க, நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு பரவச நிலை. இங்கே சவுலை பற்றி ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. கீசு மகன் கழுதையை மேய்த்துக் கொண்டிருந்தவன், கழுதையை வைத்து குழப்பு நடத்தி கொண்டிருந்தவன். ஆனால் கடவுள் அவரை மாற்ற திருவுளம் கொண்டான். நம்மை போல பாடுகளை ஜோலிகளை செய்துவிட்டு சாதாரண ஒரு மனுஷனாக இந்த உலகை சார்ந்து வாழ்கிற மனுஷன் சவுல் இங்கே இவனை உருமாற்றுவதற்கு தெய்வம் சித்தம் கொண்டான். ஆகவே சாமுவேலிடத்திலே கழுதையை தேடி போகிறான். என் கழுதை காணாமல் போய்விட்டது. காணாமல் போன கழுதை எங்கே கெட்டி கிடக்கிறது என்பதை எந்த நிமித்தியன் சொல்லுவான், எந்த சோசியன் சொல்லுவான், எந்த விதமான தீர்க்கதரிசிகள் சொல்லுவான் என்று சொல்லி இவர்கள் தேடி போகின்ற பொழுது சாமுவேலிடத்தில் போகிறார்கள். கடவுள் சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார், கழுதையை தேடிக்கொண்டு ஒருத்தன் வருகிறான், அவனை விட்டுறாத, அவனை என்னுடைய மலைக்கு நீ அனுப்பிவிடு, கொம்பு தைலத்தை அவன் மேல் ஊற்றி அபிஷேகித்து அவனை அனுப்பிவிடு. அப்படி அவன் மலைக்கு வரும்போது தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை, புனிதர்களுடைய ஒரு உறவை, பரிசுத்தவான்களுடைய நட்பை பரவசம் அடைந்து எப்பொழுதும் கடவுளோடே இருக்கின்ற இந்த உலக வயத்தை விட்டு நிரந்தரமாக கடவுளோடே நிறைந்திருக்கின்ற, ஆடி பாடி அவரை துதித்துக் கொண்டிருக்கின்ற, பரவசத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை அவன் சந்திக்கட்டும். அவர்கள் மேல் இருக்கின்ற அந்த ஆவி, அவர்கள் மேல் இருக்கின்ற அந்த பரவச நிலை, அவர்களுக்கு இருக்கின்றதான அந்த தீர்க்க தரிசன சத்தம், தெய்வ சத்தம் அவன் மேல் ஒலிக்கும். ஆக சவுல் சொல்லுகிறார், நீ மலைக்கு போய் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே இன்னைக்கும் ஆவியானவர் நம்மளை மலை அனுபவத்துக்கு அனுப்புகிறார். ஒரு அழிலே சொல்லுவாங்க, மலை அனுபவம். மலை அனுபவம் என்று சொல்லுகின்ற பொழுது பரவச அனுபவம். பரவசம் அடைந்து இந்த உலக வயத்திலிருந்து நீ கடவுளை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. கண்ணு கொண்டு கோயில்களிலே சிற்பங்களையும் சிலைகளையும் பார்த்து கொண்டு, இல்லை ஏதோ கைகளை சுயவசத்திலே தட்டி கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற உன்னால் முடியாது. அந்த இங்கே சொல்லுகிறான், அங்கே இறங்கி வரும் ஒரு இறைவாக்கியனுடைய குழுவை நீ சந்திப்பாய். அவர்கள் முன்பாக யாழும் மேலமும் நாதஸ்வரமும் சுரமண்டலமும் செல்லும். அவர்கள் பரவசம் அடைந்து பேசுவர். பிறகு ஆண்டவரின் ஆவி உண்மையிலும் வலிமையோடு வரும், நீயும் அவர்களோடு பரவசம் அடைந்து பேசுவாங்க. பரவச நிலைக்கு கடந்து செல்வது. இந்த உலகத்திலே எந்த சமயமாக இருந்தாலும் சரி, சமய பற்றுள்ளவர்களை ஒரு பரவச நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். அங்க போய் காவலையோட உட்கார்ந்துட்டு, வீட்டில் நடந்ததை நினைச்சுக்கிட்டு, கடந்த காலத்தில் நடந்ததை நினைச்சுக்கிட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நோயை நினைச்சுக்கிட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு,
இன்னைக்கு இருக்கக்கூடிய நொந்து 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 கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நிலை அல்லப்பா. கழுதையை தேடி கவலையோடு போகிறான். 3 நாளாக கழுதையை காணும் என்று சொல்லி சாப்பிடவில்லை. 3 நாளாக குளிக்கவும் இல்லை. 3 நாளாக தூங்கவும் இல்லை. குளிக்காமல் தூங்காமல் உண்ணாமல் ஒரு மனுஷன் கவலையோடு கழுதையை தேடிக்கொண்டிருக்கிற மனிதனுடைய கவலையை மாற்றி, அவன் மனசை மாற்றி, ரூபத்தை மாற்றி, அவனை வேறு மனுஷனாக்கி கடவுளுடைய நிறைவை அவனுக்கு கொடுத்து அவனை பரவசப்படை செய்கிறான். சாயல் மாற்றம் என்று சொல்லுகிறது இதுதான். ரூபம் மாறுகிறது என்று சொல்லுகிறது இதுதான். சாயல் மாற்றம் என்றால் என்ன? நம்ம பிறந்த மாதிரி தானே இருக்கிறோம். வயசான போச்சு, இன்னும் வயசானதுக்கு அப்புறம் என்ன 16 வயசு என்ன குமரியாக வர போறோம். சாயல் மாற்றம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே சவுல் தான். ஆனால் அவன் ஆவிக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிற்று. உள்ளார்ந்த மனுஷனிலே ஒரு மாற்றம் உண்டாயிற்று. கவலையோடு இருந்த ஆவி, துக்கத்தில் இருந்த ஆவி, துயரத்தில் இருந்த ஆவி, இந்த உலகையை சார்ந்து கொண்டிருந்த ஆவி, வெந்தது தின்னுட்டு வெளிவந்தா போவோம் என்று சொல்லி இருந்த ஒரு வாழ்க்கை உயிர் பெற ஆரம்பித்தது. புத்துயிர் பெற ஆரம்பித்தது. ரூபம் மாற ஆரம்பித்தது. அழுது கொண்டிருந்தவன், கவலையோடு இருந்தவன், புலம்பிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது கடவுளோடு கூட்டத்தோடு சேர்ந்து கடவுளை போற்றவும் புகழவும் இறைவாக்கு உரைக்கவும் ஆரம்பித்து விட்டான். இதற்கு பேருதான் சாயல் மாற்றம். இதற்கு பேருதான் ரூபம் மாற்றம். ஒரு ரூபம் மாற்றம் என்று சொல்லும்போது இன்னைக்கு நீங்க நிற்கிற அனுபவம் சரியே, பரவச நிலையில் நிற்கிற அனுபவம் சரியே, நீங்கள் இங்கே மேலே உள்ள கூட்டத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தரிசிக்க வேண்டாம். அந்த பரலோகத்தின் கூட்டத்தை நீ தரிசிப்பதற்கு தெய்வம் இந்த அகக்கண்களை திறக்க வேண்டும். கைதட்டுகளை பார்ப்போம். ஒரு சமய வழிபாட்டிற்குள் நாம் கடந்து போகும்போது இதை பார்க்க முடியாது. அங்கே சமய வழிபாடுகளிலே என்ன நடக்கிறது என்பதை நீங்களே கண்டிருப்பீர்கள். அங்கே எந்த நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே கண்டு கொண்டிருப்பீர்கள். வட்டி காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். அறுக்க போற ஆடு பறக்க முடிச்ச மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். முடிச்சுட்டு ஆனா இங்கே கண் அடைத்து பரவசமாய் தான் நினைக்காத, இனம் புரியாத, அறியாத பாசையை பேசி தன் உள்ளத்திலே களிப்போடு அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் என் ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். கழுதை காணாமல் போனாலும் நான் இப்பொழுது கர்த்தருக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், கலிங்கூர்ந்து கொண்டிருக்கிறேன். கைதிகளை பேசலாம். உன் கவலை மறந்து சுயம் வெறுத்து கடவுளுடைய பாதத்தில் நீ கிடப்பாய். உன் வேலையை மறந்து, உன் தோட்டத்தை மறந்து, உன்னுடைய ஜோலியை மறந்து, மனைவி மக்களை மறந்து நீ கடவுளுடைய பாதத்திலே கிடப்பாய். சமய வழிபாட்டை மறந்து, சமயத்தை மறந்து. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னே உனக்கு தெரியாது. எங்கே இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. எந்த இடத்திலே நிற்பாய் என்பது உனக்கு தெரியாது. அப்போ நீ நன்றி சொல்லுதல் என்பது எப்படி இருக்கும் என்பதை பைபிள் சொல்லுகிறது. அனுபவஸ்தர்கள் சொல்லுகிறார்கள். அன்றைய தினமே, ஏதோ ஒரு நாள் அன்றைய தினமே அவன் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை கண்டான், பரவசம் அடைந்தான். ஆவியானவர் அவனை என்ன செய்தார், மேலே மேலே தூக்கி கொண்டு போனார். அப்படி அவர் பரவசம் அடைந்து பேசி முடித்த பின் தொழுகை வீட்டுக்கு வந்தார். சாமுவேலிடத்தில் வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, மலை அனுபவம், மலைக்கு போ. இங்கே அல்ல, இந்த தூயாவி திருத்தலத்தில் இந்த ஓட்டுகிற ஹாஸ்பிட்டல் சீட்டு கீழே அல்ல, நீ மலைக்கு போ, பரவசம் அடைவார். தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை காண்பான். உலக வயசை விட்டவர்கள், புலன் ஆசைகளை விட்டவர்கள், பொருள் ஆசைகளை விட்டவர்கள், தன்னுடைய பரத்தமையை தூக்கி எறிந்தவர்கள், தன்னை வென்றவர்கள், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. தன்னை ஜெயித்தவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல.
இந்த உலகத்துக்குரியவர்கள் சிந்திக்கிறது போல, உலகத்துக்குரியவர்கள் நடக்கிறது போல, உலகத்துக்குரியவர்கள் சிரிக்கிறது போல, உலகத்துக்குரியவர்கள் சமய வாழ்க்கை வாழ்கிறது போல நீ வாழ்கிறவர் அல்ல. சமயத்தை எல்லாம் கடந்து, சமய வழிபாடுகளை எல்லாம் கடந்து தெய்வத்தினுடைய வழிபாட்டை நீ காண்கிறாய். மகாபாரதத்திலே எல்லோரும் இந்த பூமியிலே சாதாரணமாக கடவுளை தொழவும் சாதாரண வித்தைகளை கற்றிருந்தார்கள். ஆனால் அர்ஜுனனோ தெய்வ லோகத்துக்குள்ளே கடந்து சென்று போய் தெய்வஸ்தரங்களை அவன் என்ன செய்து கொண்டான்? தரித்து வந்தான். தெய்வம் அவனுக்கு பயிற்சி அளித்தான். தெய்வ லோகத்துக்குள்ளே போய் அவன் தவம் செய்ய ஆரம்பித்த பொழுது அவன் பரவச நிலைக்குள்ளே கடந்து போய் கடவுளுடைய சமூகத்திலே அவன் தன்னை மறந்து அவன் கடவுளை அழைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது பிரம்மா உலகத்தை தரிசித்தவர் அவனுக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் கற்றுக் கொடுக்கிறார். பிரம்மஸ்திரத்தை எல்லாம் வாங்கிக் கொண்டு தெய்வலோகத்திலே அங்கே நடந்த கலைப்போடு இருக்கிற இடத்துக்குள் கடந்து செல்லுகின்ற பொழுது சோதனை வருகிறது. தேவலோக கண்ணி என்ன செய்கிறார்? அர்ஜுனனை விரும்பி ஆசைப்பட்டு அவனை தன் விருப்பத்திற்கு அழைக்கிறார். இல்லை, என் மனம் இப்பொழுது கண்ணி உன்னை என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. அவன் ஒரு அரசன். எந்த லோகத்தில் உள்ள கண்ணியும் என்ன செய்யலாம், விரும்பலாம், மணந்து கொள்ளலாம். ஆனால் நான் இந்த சரீரத்தை வென்று விட்டேன். கைதிகளை பார்ப்போம். சரீரத்தினுடைய ஆசையை வென்று விட்டேன். என் உடலிலே இப்பொழுது காமம் இல்லை, காம கலிக்கை இல்லை. என் உடலிலே தெய்வத்தினுடைய நிறைவை காண்கிறேன். என்னை வென்றதை நான் காண்கிறேன். எவ்வளவு வற்புறுத்தி கடைசியிலே சொல்லுகிறார், நீ எனக்கு தாய், உன்னை நான் தாயாக பார்க்கிறேன், தங்கையாக பார்க்கிறேன். உன்னை மனைவி என்கிற நிலைக்கு ஸ்தானத்திற்கு என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னை காதலிப்பதற்கு என் மனம் என்ன செய்யவில்லை, இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி நிற்கின்ற பொழுது அவனுடைய நடனம், அவனுடைய கலிப்பு, அவனுடைய தோற்றம், பிரம்மஸ்திரம் வைத்திருக்கிற எல்லாத்தையும் பார்த்து மயங்கி நிற்கிறார். தன் உடலை, தன்னுடைய மனசை அர்ஜுனனோடு இணைத்து நிற்கிறார். அவளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மறுத்த உடனே சாபமிடுகிறார். தேவலோக கண்ணி, நான் உன்னை விரும்பி என்னை உதறி தள்ளிவிட்டாயா, என்னை வெறுத்து தள்ளிவிட்டாயே. வேதனையோடு சாபமிடுகிறார். அப்படி என்றால் நீ பெண்ணாகவே தான் இருப்பாய். எந்த பெண்ணோடு நீ என்ன செய்ய முடியாது, மோகம் கொள்ள முடியாது என்று சில சாபத்தை விடுகிறார். பிரம்மா சொல்லுகிறார், அவன் என்ன செய்தான்? நேர்மையோடு நடந்தவனுக்கு, உண்மையோடு நடந்தவனுக்கு சாபமா? இந்த சாபத்தை நினைச்சு கொடுத்ததை எடுக்க முடியாது, குறைக்கலாம். ஆகவே சாபம் ஓராண்டு சாபமாக மாறுகிறது. பரலோகத்தினுடைய சகல விதமான நடனத்தையும், அங்கே உள்ள தேவலோகத்தில் நடக்கக்கூடிய தெய்வீக அஸ்திரங்களையும் பெற்று இந்த பூமியிலே வருகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இங்கே சவுல் இந்த பூமிக்குரிய அஸ்திரங்களே அல்ல, சமயத்தினுடைய ஒரு வழிபாட்டினுடைய முறைகளே அல்ல, தெய்வலோகத்திலே நடக்கிற தீர்க்கதரிசியினுடைய கூட்டத்திலே இருக்கக்கூடிய சகலத்தையும் அவன் என்ன செய்கிறான், தரித்தவனாக இந்த பூமியிலே அவன் அரச பதவியை இருக்கின்ற பொழுது அவனை எதிர்ப்பதற்கு, ஜெயிக்கிறதற்கு இந்த உலகத்தில் எதிரிகள் கிடையாது. கைதட்டினால் பார்ப்போம். அர்ஜுனனை அழிக்கிறதற்கு, ஜெயிக்கிறதற்கு எந்த விதமான ஒரு அஸ்திரமும் மனிதனும் கிடையாது. கண்ணனிடத்திலே உண்டு. ஆனால் அதை பறிப்பதற்கு பிரம்மாவே இறங்கி வருகிறார். அந்த வஸ்திரம் அர்ஜுனனை என்ன செய்யாது, தீண்டாது. அர்ஜுனனுக்குள்ளே என்ன செய்ய, உயிரை என்ன செய்ய தொலைக்காது. ஒரு கவசத்தை பெற்று வந்தவன் அர்ஜுனன். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் இந்த உலக வேகத்தை விடுவோம். இந்த உலகத்தை விட்டு கடந்து என்ன செய்வோம், ரொம்ப தெய்வ லோகத்துக்குள்ளே தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் வாழும் அந்த சொர்க்கலோகத்துக்குள்ளே கடந்து செல்வோம். அதற்கு அடையாளம் பரவச நிலை. பரவசம் அடைந்தார்கள். கொரிந்தியர்களின் திருமுகத்திலே பவுல் எழுதுவார், பரவசப்பட்டு பேசுகிறவர்கள் கர்த்தரோடு பேசுகிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் சுய வயசில் உட்கார்ந்து பாடல்களை, புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறானோ,
பாடிக்கொண்டு அதை ஆராதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, அது இங்கே உள்ள சமயத்தில் உள்ள ஆராதனை, ஒரு பெந்தேகோஸ்தே சமயத்தினுடைய ஆராதனை, ஒரு சிஎஸ்ஐ சபையினுடைய ஆராதனை, ஒரு கத்தோலிக்க சபையினுடைய ஒரு அமைப்பினுடைய ஆராதனை. ஆனால் இங்கே நடக்கிற ஆராதனை தன்னை உருவத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய பரவச நிலையை அடைத்துக் கொண்டு ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு தெய்வ தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் கடவுள் முன்னிலே நடக்கிற ஒரு ஆராதனை. மறுரூபமாக்கப்பட்ட பொழுது, சாயல் மாறுகின்ற பொழுது நம் ஆராதனை முறைகளும் மாற ஆரம்பிக்கிறது. கைதட்டுங்களை பார்ப்போம். செப முறைகளும் மாற ஆரம்பிக்கிறது. ஆகவே அந்த இடத்திற்குள் நீ கடந்து செல்ல வேண்டும். நேற்று காலையில் இந்த ஆராதனை முடித்து விட்டு நாம் போகின்ற பொழுது ஒரு பரவச நிலையில் இருக்கிறோம். நம்மால் பேச வாய் வராது, எதையும் பார்ப்பதற்கு கண் திறக்காது, இந்த சரீரம் சாப்பிடுவதற்கு என்ன செய்யாது, விருப்பம் கொள்ளாது. தாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பசி இல்லாத ஒரு வாழ்க்கை, தித்திப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, இந்த உலகம் தரக்கூடிய தேன்கூட்டை காலால் உடைத்து தள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் சாயல் மாற்றம், ரூபம் மாற்றம். சவுலுடைய ரூபம் மாறியது, சவுலுடைய சாயல் மாறியது. இதற்கு ஒரு நிபந்தனையை இங்கே வைக்கிறார் 7வது வசனத்திலே. இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும் போது உனக்கு வந்ததை நீயே செய்து கொள், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கி செல், எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன். என்ன உறவு பலி? எரிபலியும் நல்ல உறவு பலிதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு சிக்கிறாரு. தன் எதிரிகளாக பார்ப்பதல்ல, கடவுளினுடைய உயிரை இருப்பதாக பார்ப்பது, மன்னிப்பது, ஒப்புரவாகிறது. இந்த வலி நான் என்னிடத்தில் நீ வரும்போது செலுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த 9வது நாள் கடவுளோடும் மனிதர்களோடும் நல்ல ஒரு ஒப்பந்தத்தை, உறவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். பிரைஸ்தலாம். ஒரு அழிலையை சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் கடவுளுடைய படைப்பே. அவர் குடும்பத்தில் உள்ளவர்களே. நாம் கடவுளின் குடும்பத்தில் இருக்கிறோம். கடவுளின் குடும்பத்தை நாம் தரிசிக்கிறோம். புனிதர்களுடைய உறவை நாம் தரிசிக்கிறோம். புனிதர்களுடைய உறவை நம்புகிறோம் என்பது விசுவாச பிரமாணத்திலே வாயிலே சொல்லியிருப்போம். ஆனால் புனிதர்களுடைய உறவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். திருச்சபை எதையும் சும்மா சொல்லுவதில்லை, அழுத்தம் இல்லாமல் எதையும் எதிர்ச்சியதில்லை. ஆனால் அழுத்தமற்று இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அழுத்தமற்றதாக மாறிவிட்டார்கள். காரணம் புலன் ஆசைகள் தான், உலக ஆசைகள் தான், உடலிலே எழுந்து கொண்டிருக்கக்கூடிய காம தீதான். ஆக சவுலை போல நாம் மலைக்கு போவோம், பரவச நிலைக்கு போவோமா? ஒரு தெய்வீக நிலையை நாம் அடைய போகிறோம். பரவச நிலையில் இருந்து நாம் கடவுளை தொழ போகிறோம்.